Hi friends, இந்த வீடியோவில் வந்து 5 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் வித் அப் டு 35% சிஏஜிஆர் ரிட்டர்ன் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது லாஸ்ட் 5 இயர்ஸில் கொடுத்த ஃபண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் 5 இயர்ஸ் ஹரிசானில் ஒரு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஸ்டேஜில் இப்போ நார்மலாக வந்து எஸ்ஐபி மெத்தடில் பண்ணுறோம். பட் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. ஸ்ட்ராங் growth இருக்கிற ஃபண்ட்ஸ் தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குவான் ஸ்மால் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்டோட சிஏஜிஆர் வந்து 35% ஓவர் லாஸ்ட் 5 இயர்ஸ். 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு முன்னாடி 4,49,000 வந்து இன்னைக்கு கிடச்சிருக்கும். மினிமம் ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது லம்சம் அமௌண்ட் அது பண்ணும்போது இந்த வர அமௌண்ட்டு. பட் எஸ்ஐபி அமௌண்ட்டுங்கிற பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது 1000 ருபீஸுங்கிற மாதிரி கூட உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். மேஜராக வந்து இதோட ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 102 கம்பெனிஸ் இருக்குது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஜியோ ஃபினான்ஷியல், ஆர்பிஎல் பேங்க், ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ், அதானி பவர் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. மெயினாக இந்த செக்டர் டைவர்சிஃபிகேஷன் பார்க்கும்போது ஈக்விட்டியில் 91.4% இருக்குது, கேஷ் 8.1% இருக்குது, டெப்டில் வந்து 0.5% இருக்குது. இந்த ஃபண்டுமே லாங் டேர்ம்க்கு ஏற்ற ஃபண்டு, மியூச்சுவல் ஃபண்டு. எதர் லம்சம் ஆர் எஸ்ஐபி மெத்தட்லேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அடுத்ததாக வந்து ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட். லாஸ்ட் 5 இயர்ஸ் சிஏஜிஆர் வந்து 34.02% கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 1 லேக் 5 இயர்ஸ் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ஒர்த் வந்து 4,32,000 இருக்கும். இப்போ மினிமம் எஸ்ஐபி அமௌண்ட் வந்து 100 ருபீஸ். ஹோல்டிங் அனாலிசிஸில் 75 கம்பெனிஸ் இருக்குது. லாசன் அண்ட் டியூப்ரோ, என்டிபிசி, என்சிசி லிமிடெட், அதானி போர்ட்ஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி நல்ல நல்ல ஷேர்ஸ்லாம் அதில் ரிலேட் ஆகிருக்கு. ஹோல்டிங் ஈக்கோ அனாலிசிஸில் ஈக்விட்டியில் 93.3% இருக்குது, கேஷ் வந்து 5.5% இருக்குது, ரியல் எஸ்டேட்டில் 0.6% இருக்குது, டெப்டில் 0.5% இருக்குது. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எஸ்ஐபி அமௌண்ட்டை 100 ருபீஸும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். மூணாவது வந்து மோத்திலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்டோட சிஏஜிஆர் வந்து 33.08% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1 லேக் ருபீஸ் 5 இயர்ஸ் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து 4,17,000 மாறி இருக்கும். மினிமம் எஸ்ஐபி அமௌண்ட் 500. இதில் இருக்கிற கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்சிஸ்டன் சிஸ்டம், கோஃபோர்ஜ், 197 கம்யூனிகேஷன், டிக்ஸான் டெக்னாலஜிஸ், எட்டர்னல், கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்த மாதிரி நல்ல கம்பெனிஸ் இருக்குது. ஹோல்டிங் அனாலிசிஸில் ஈக்விட்டியில் 87.2%, கேஷில் 12.8% இருக்குது. சொன்ன மாதிரி மினிமம் எஸ்ஐபி அமௌண்ட் வந்து 500 ருபீஸ். அதுக்கு மேலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். மந்த்லி எஸ்ஐபி நான் சொல்கிறது. நாலாவதாக பார்க்க போகிற மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட். லாஸ்ட் 5 இயர்ஸ் சிஏஜிஆர் வந்து 32.31% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1 லேக் ருபீஸ் 5 இயர்ஸ் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 4,05,000 ஆயிருக்கும். மினிமம் எஸ்ஐபி அமௌண்ட் 100. இதில் ஹோல்டிங்ஸில் 237 கம்பெனிஸ் இருக்குது. மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கரூர் வைசியா பேங்க் இந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்காங்க. ஹோல்டிங் ஸ்பிளிட் வந்து ஈக்விட்டியில் 95.9% இருக்குது, கேஷ் வந்து 4.1% இருக்குது. அதுக்கடுத்து வந்து ஹெச்டிஎஃப்சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட். இந்த ஃபண்டு வந்து 5 இயர்ஸ் சிஏஜிஆர் வந்து 31.94% கொடுத்துருக்காங்க. 1 லேக் ருபீஸ் 5 இயர்ஸ் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 3.99 லேக் ஆயிருக்கும். மினிமம் எஸ்ஐபி அமௌண்ட் வந்து 100 ருபீஸ். ஹோல்டிங்கில் 57 கம்பெனிஸ் இருக்குது. லாசன் அண்ட் டியூப்ரோ, ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், கல்பத்ரு ப்ராஜெக்ட்ஸ், இன்டர்குளோப் ஏவியேஷன், என்டிபிசி இந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்குது. ஹோல்டிங்கில் ஈக்விட்டியில் 90.5%, கேஷில் 7%, ரியல் எஸ்டேட்டில் 2.4% இருக்குது. எப்போவுமே வந்து கன்சிடரிங் த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்க்கும்போது ஃபினான்ஷியல் கோல்டில் ரிஸ்க் அப்படைட்டில் பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசானில் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். எப்போவுமே மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ஃபண்ட் ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கணும். பிரித்து இந்த மாதிரி ஸ்மால் கேப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்ஸில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தெர் ஆர் 2 ஆப்ஷன்ஸ். நான் சொன்ன மாதிரி பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது, அதே மாதிரி எஸ்ஐபி அமௌண்ட்டும் இருக்குது. நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது 100 ருபீஸ் 500 ருபீஸ் மினிமம் எஸ்ஐபி அமௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் 1 இயருக்கு அப்புறம் ரீவிசிட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டெப் அப் எஸ்ஐபியில் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் டேர்மில் 5 இயர்ஸ்
பீரியடில் இல்லை 10 இயர்ஸ் பீரியடுங்கிற மாதிரி பண்ணும்போது இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். இதுலலாம் இந்த ஃபண்ட்ஸ்லலாம் மோர் தென் 30% உங்களுக்கு கிடைச்சிருக்கு ரிட்டர்ன், விச் இஸ் குட் லாஸ்ட் 5 இயர்ஸில். எப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.